ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 187வது திருப்பெயர் நாம ஹரிஹராத்மஜாய நமஹா. ஹரிக்கும் ஹரனுக்கும் புதல்வனாக தோன்றியவனுக்கு நமஸ்காரம். இந்த ஹரிஹராத்மஜன்கிற பேர் வேற யாருக்கும் குறிப்பிட முடியாது. ஏன்னா ஒரு திருப்பெயர் ஒரு நாமாங்கிறது எல்லாருக்கும் குறிப்பிடலாம். இப்போ உதாரணத்துக்கு சுகுணாய நமஹா, சுந்தராய நமஹா, இதை எல்லாருக்கும் சொல்லலாம். ஆனால் ஹரிஹராத்மஜன், இப்போ சிவாத்மஜன் சொன்னால் கூட மகாகணபதி, சுப்பிரமணியர், வீரபத்ரர், பைரவர் எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் ஹரிஹராத்மஜர் அப்படின்னு இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற தாரக பிரம்மமான சாஸ்தா ஒத்துருக்குத்தான் இந்த நாமாவானது அவருக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பான நாமா. இதை சாஸ்திரங்கள்லாம் யோகாரூடி இந்த மாதிரிலாம் சொல்லும். அதனால் அப்படியாப்பட்ட ஒரு விசேஷமான நாமா பகவானுக்கு பொருந்துறது. ஸ்ரீ சாஸ்தா விஷ்ணுக்கும் மோகினிக்கும், அதாவது விஷ்ணுவான மோகினிக்கும் பரமேஸ்வரனுக்கும் புதல்வனாக வந்தவர். அதனால் ஹரியனுடைய அழகு, பரமேஸ்வரனுடைய தபஸ் என்ன கேட்டால் விஸ்வாதியோ ருத்ரோ மகர்ஷின்னு சொல்கிறதுனால பரமேஸ்வரன் தான் ஆதிகர்த்தா சிவசாட்சாத்துன்னு முனிவர்களுக்கெல்லாம் முனிவர், தட்சிணாமூர்த்தி, ஞானகுரு, மோனகுரு. அப்படி இருக்கிறனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தபஸும் கம்பீரமும் சேர்ந்து பகவான்கிட்ட இருக்கும். அதை இன்றைக்கும் சபரிமலையை நாம் அனுபவிக்கலாம். அந்த தவ யோகத்தை பார்த்தா ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் கலந்த மரியாதையும் போற்றுதலும் வரும். ஆனால் அந்த திருமுக மண்டலத்தை பார்த்தா சின்ன குழந்தையா இருக்காரே இவரை கட்டின்னு வந்துடலான்னு தோணும். நிறைய பேர் மலையிலேருந்து இறங்கும்போது அழுதுண்டு வருவா, அச்சோ இந்த குழந்தைய காட்டில் விட்டுட்டு வரோமே அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இது 2ம் நம்ம சாஸ்தா கிட்ட காணலாம். அவருக்கு ஹரிஹராத்மஜன், ஹரிஹரபுத்திரன், ஹரிஹர சுதன் அப்படிங்கிற பேரானது அமையிறது. ஹரிங்கிற மகாவிஷ்ணு பரமேஸ்வரனுடைய ஒரு சக்தி தான். ஏன்னு கேட்டால் அம்பாளே திருமால் அப்படின்னு வந்திருக்கான்னு இருக்கு. இது காவியங்களில் கண்ணலாகி கடல் வண்ணனாக நின்ற தேவி அப்படின்னும், அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்னும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கார். கந்த புராணத்தில் திருமால் கூற்றாக திருமாலே சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருது, மகாவிஷ்ணு சொல்கிற மாதிரி. என்னன்னா, இறுதி செய்து இடலே சீற்றம் இன்பமே ஆண்மை என்ன அரைதரு சக்தி 4ஆம் அரண்டனுக்கு ஐயைகாளி முறைதரு கௌரி இன்னோர் மும்மையும் பெற்றோர் ஏனை பெறலரும் சக்தியான் இப்பற்றி இம்மறைகள் பேசும். அதாவது பரமேஸ்வரனுக்கு போர் சக்திங்கிறது துர்கை, கோபசக்திங்கிறது காளி, போகசக்தி இன்ப சக்திங்கிறது உமை என இந்த மூவரும் சேர்ந்து பரமேஸ்வரன் அடைஞ்சார்கள். அதில் மிகவும் அரிதான புருஷ சக்திங்கிறத நான் அடைஞ்சிருக்கேன்னு அவரே சொல்கிறாராம். இதையே சகலாகம திரட்டுங்கிறதான ஒரு விஷயமும் சொல்கிறது. ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பிரயோஜனார்த்தாய சதுர்விதா பூத் போகே பவானி புருஷேஷு விஷ்ணு குரோதேச்ச காளி சமரேச்ச துர்கா. இந்த ஒரு ஸ்லோகமே நிறைய மாறுபாடுகளோட நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. அதாவது சிவபெருமானின் ஒரு சக்தி தான் உலக நன்மைக்காக போகசக்தியாக பவானியாகும். அதாவது சுவாமி பக்கத்தில் உட்காந்து அனுகிரகம் பண்ணும்போது சோமாஸ்கந்தர்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ பவானிங்கிற பேரோடவும் புருஷசக்தியாக விஷ்ணுவாகவும், அதாவது பஞ்சகச்சம் கட்டிண்டு யோகவஸ்திரம் போட்டுக்கொண்டு உள்ள ஒரு பெண் தான் மகாவிஷ்ணு. அவ்வளோதான் இங்கே சொல்லணும்னா. கோபசக்தியே காளி, யுத்த சக்தியா துர்கா இருக்காளாம் பரமேஸ்வரனுக்கு. ஆத்யாசக்திர் மகேஷஸ்ய சதுர்த்தா பின்னா விக்கிரகா போகே பவானி ரூபாசா துர்கா ரூபாச்ச சங்கரே கோபேச்ச காளிகா ரூபா பும்ரூபாச்ச மதாத்மிகா. இது மகாவிஷ்ணு வீரபத்திரட்ட சொல்றதா லலிதோபாக்கியானத்தில் வரது. அதாவது பிரம்மாண்ட புராணத்தில் இன்னைக்கு நாம லலிதா சஹஸ்ரநாமம்னு சொல்றோமே, அதில் வரது லலிதோபாக்கியானம். அதில் வர வார்த்தை இது. அதாவது மகேஸ்வரனுக்கு பரமேஸ்வரனுக்கு 4 சக்திகள், அதில் போகசக்தியா பவானின்னும், யுத்த சக்திக்கு துர்கேன்னும், கோபசக்திக்கு காளின்னும், புருஷ சக்தியா நானே இருக்கேன்னு சொல்றார். இப்படி வந்துட்டா இவா 2 பேருக்குள்ள பேதம் உண்டோ? ஒரு கணவன் மனைவிகளுக்குள்ள பேதம் எங்கேயாவது உண்டோ? குழந்தைக்கு அப்பா பிரியமா அம்மா பிரியமான்னு கேட்டால் அதிகம் குறைவு சொல்லலாம். ஆனால் 2 பேருமே தானே முக்கியம், 2 கண்ணுமே தானே முக்கியம். அதனால அந்த தத்துவத்தை இங்கே காமிக்கிறது. இதுலேயும் பரமேஸ்வரன் விஷ்ணு மோகினி கிட்டக்க தொம்மே சதுஸ்ருணாம் மத்தியே சக்தினாம் புருஷாஹ்யரி, அதாவது
எனது 4 சக்திகளில் புருஷக்தின்னு நீ சொல்லப்படுறேன்னு சொல்றார். அப்படின்னு ஸ்காந்த புராணத்தில் ஆசுர காண்டத்தில் 13வது அத்தியாயம் 8வது ஸ்லோகமானது சொல்றது. நம்ம பூஜ்ய ஆச்சாரிய பகவத்பாதாளான சங்கர பகவத்பாதாளும் சிவானந்த லஹரியில அர்த்தவபுஷா பாரியா அத்வம் ஆரியாபத்தேன்னு கொண்டு போய் சொல்றார். அதாவது உம்முடைய பாதி உடலா மனைவியா இருக்கும் தன்மையை விஷ்ணுவானவர் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத சொல்றார். ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் தன்னுடைய மரகதவல்லிம் மனசாஸ்மராமிங்கிற காம்போஜிராக கீர்த்தனை இது எந்த இடத்துல பண்ணியிருக்காருன்னு கேட்டாக்கா விரிஞ்சிபுரம்னு சொல்லி பூஜ்ய அப்பைய தீட்சிதேந்திரருடைய குலதெய்வமான சுவாமி. இன்னைக்கு நாமெல்லாம் சம்போ மகாதேவதேவ சிவ சம்போ மகாதேவதேவங்கிற மார்கபந்து ஸ்தோத்திரம் சொல்றோமே, அது அந்த சுவாமி மேல பண்ணப்பட்டதாக இருக்கு. ஏன்னா அந்த சுவாமிக்கே மார்க்க சகாயேஸ்வரர்னு பேர். அந்த சுவாமியினுடைய அம்பாளுக்கு மரகதவல்லின்னு பேர். அந்த அம்பாள் மேல இந்த கிருதியில் அவர் என்ன சொல்றார், ஹரி ஹிருதயாவேஷினீம் மோகினீம் ஹரிஹர புத்திர ஜனனீம் நளினீம். அதாவது அம்பாளே மோகினியாகி பரமேஸ்வரனுடைய மனசை மயக்கி ஹரிஹரபுத்திரனுக்கு தாயானாள் அப்படிங்கிறத ரொம்ப விசேஷமாக தெரிவிக்கிறார். தண்டி அலங்காரம்ங்கிறதான தமிழ் நூல்ல 95வது செய்யுள்ள ஒரு பழம் பாடல் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா, ஹரி மோகினி உருவெடுத்து ஐயனார பெற்றாள்னு சொல்லப்பட்டிருக்கு. பொற்றூனில் வந்த சுடர் பொய்கை பயந்த அண்ணன் சிற்றாயன் முனி மனிதையாகி அளித்த செம்மல் மற்றியார்குல் என்னில் மலர்தூவி வணங்கினாலும் கற்றார்பரவும் கனகாரி நகாரி காரி. அதாவது தூணிலிருந்து தோன்றிய ஒளி யாரு, நிருசிம்மன். சரவண பொய்கையில உதித்த அண்ணன், சரவண பொய்கையில சுப்பிரமணிய சுவாமி வந்தார்னா அவருக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். ஆயனாக தோன்றிய திருமால் முன் மோகினியாக பெற்ற செம்மலும். அதாவது கனகாரி நகாரி காரி. கனகாரின்னா ஹிரண்யகசிபுவை கொண்ட நரசிம்மமூர்த்தி. நகாரின்னு சொல்லி சொன்னா நகாரி, நகம்னா மலைக்கு பேரு, நகம் இல்லை நகம். கிரௌஞ்ச வலையை பொடி செய்த முருகன். காரின்னா ஐயனார்னு சொல்லப்பட்டிருக்கு. புஷ்கர சம்ஹிதையில மகாவிஷ்ணுனுடைய 40 அவதாரங்களை பத்தி சொல்றது. அதுல 40வது அவதாரத்துக்கு வனிதா கிருதி விக்கிரகம்னு பேரு, அது மோகினி அவதாரம். ஆனந்த ராமாயணம் மனோகர காண்டம் 3வது சர்க்கத்துல விஷ்ணுவுடைய 45 அவதாரங்கள்ல 25வதாக மோகினி அலங்காரத்தை சொல்றது. இன்னைக்கும் மார்கழி மாசங்கள்ல ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு மோகனாலங்காரம்னும் நாச்சியார் திருக்கோலம்னும் சொல்லி மகாவிஷ்ணுவுக்கு தான் மோகினி அலங்காரம் இருக்கிறது இன்னைக்கும் நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கு. குருவாயூரப்பனுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை மோகினி வேஷமானது போடப்படுறதாக இருக்கு. இந்த விஷ்ணு மோகினியினுடைய சிலைகள் சன்னதியெல்லாம் எங்கெங்க இருக்கு, மூர்த்திகள்லாம் எங்க இருக்குன்னா கும்பகோணம் அடுத்த தாராசுரத்தில் இருக்கு. அப்புறம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமோகூர், மெட்ராஸ் சென்னை பக்கத்தில் இருக்கிற திருவரிதாயநாதர் கோவிலில் இருக்கு, அங்கே பஞ்சலோக மூர்த்தியா இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமா ஆந்திரால ராலிங்கிற ஒரு இடத்துல ஜெகன்மோகினி ஆலயத்துல முன்பக்கம் விஷ்ணுவனுடைய பாகமும் பின்பக்கம் மோகினியினுடைய அழகும் சேர்ந்த ஒரு சால கிராமத்திலான 5 அடி உசரமுள்ள விக்கிரகம் ஒன்று இருக்கான். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிக்மங்களூர் வட்டத்தில் பேலூர் அப்படிங்கிற தலத்தில் சென்னகேஸ்வர் கோயில் இருக்கு. இந்த கோயில் மூலவரே மோகினி அலங்கார ரூபமாக இருக்கார்னு ஒரு விஷயம். சென்னகேஸ்வருடைய முகத்தில் பெண்மையினுடைய எழிலும் கண்களில் அருளும் அப்படியே ஓடுறது, இழையோடுறது. நெற்றில் உள்ள ஸ்ரீசூர்ணம் செந்நிறத்தில் இருக்கு. இவர் மூக்குத்தி போட்டு இருக்காராம். அப்புறம் ஹரிஹரசுதனின் தாயாரான ஹரிகன்னிகா தேவி, இது எங்க இருக்குன்னா திருச்சூர் மாவட்டம் கண்டனிச்சேரி அப்படிங்கிற இடத்துல அரியனூர்ங்கிற இடத்துல இருக்கு. குருவாயூர்லேருந்து திருச்சூர் போற வழியில 5 கிலோமீட்டர்ல இருக்கு. ஹரன் ஸ்காந்தத்தில் உள்ள சிவசஹஸ்ரநாமாவில் சாஸ்திரு பிதா, சாஸ்தாவினுடைய அப்பான்னே அர்த்தம் இருக்கு. அப்புறம் விரிந்தனை குவிந்தனை விழுங்குமயுர் உமிழ்ந்தனை திரிந்தனை குறுந்தோசி பெருந்தகையும் நீயும் பிரிந்தனை புணர்ந்தனை அப்படின்னு சம்பந்தர் பாடியிருக்கார். இதுல குறுந்தொசி பெருந்தகைனா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுனுடைய கூடி குழந்தைய அடைஞ்சிருக்காருன்னு இருக்கு. மகாவிஷ்ணு 5 தடவைகள் மோகினி அவதாரம் எடுத்தார்னு இருக்கு. அதுல முதல் 4 தடவை ஸ்ரீ சாஸ்தா ஜனனமானதாக புராணங்கள் சொல்லப்படுறது. இது பல கல்பங்கள்ல பல புராணங்கள்ல மாறுபாடா இருக்கு. ஆனா 5 நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது தேவதைகளும் அசுரர்களும் கூடி பார்க்கடலை கடைஞ்சு அப்போ அமிர்தம் வந்து அதை பிரிச்சு கொடுத்து அந்த நேரத்துல அசுரர்கள் எல்லாத்தையும் மயக்க மோகன அவதாரம் எடுத்து அப்புறம் அந்த அவதாரத்தை பரமேஸ்வரன் தான் பார்க்கணும்னு சொன்ன அப்புறம் அம்பாள ஆராதனம் பண்ணி விசேஷமான மோகினி ரூபத்தை முதல்ல எடுத்துட்டார். திரும்பியும் அதே ரூபத்தை பரமேஸ்வரனுக்கு காமிச்ச போது பரமேஸ்வரன் அதுல மயங்கி அவரை அணைந்ததுனாலே சாஸ்தாவை பெற்றார்னு இருக்கு. அப்போ இதனுடைய விஷயம் எங்க இப்படி வருதுன்னா, சாலவிருக்ஷஸ்ய நிகட்டே ஜம்பூத்வீபே ஸ்திதஸ்ய சஹ
நாவலந்தீவுல தேக்கு மரத்திற்கு அருகில ஸ்காந்தம் ஆசுரகாண்டம் 13வது அத்தியாயம் 12வது ஸ்லோகமானது பகவான் அவர் பரமேஸ்வரன் கிட்டேருந்து சாஸ்தா வெளிப்பட்டார். அதுலேருந்து சகல ராட்சசர்களையும் ஒருங்கே வெல்ல சாஸ்தா சிவவிஷ்ணு ஐக்கியத்தினுடைய உருவமாக பங்குனி மாசம் பௌர்ணமி திதி சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம் விருச்சிக லக்னம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அவதாரம் பண்ணினார். பிரம்மாண்ட புராணம் அத்தியாயம் 2 அப்புறம் 9லையும் வடமொழி ஸ்காந்தம் கச்சியப்ப சிவாச்சாரிய கந்த புராணம் தேவி மகாத்மியம் மார்க்கண்டேய புராணம் லலிதோபாக்கியானம் எல்லாமே இதை சொல்றது. ஈசக்காமம் காமவசீகிருதா ஆலிப்பிய ததிவேகேன தத்வீரியை பிரஸ்துதம் ததா தத சமுதிதோ தேவோ மகாசாஸ்தா மகாபலः அநேக கோடி தைத்தியந்திர கர்வ நிர்வாபனக்ஷமஹா. பரமேஸ்வரன் விஷ்ணுவை அதிவேகமாக ஆலிங்கனம் பண்ணி அதிலேருந்து சாஸ்தாவானவர் உற்பத்தியானார். அவர் மகாபலம் கொண்ட அநேக கோடி ராட்சசருடைய கர்வத்தை போக்குறதுல ரொம்ப திறமையானவர். அப்படி பரமேஸ்வரனுக்கு சாஸ்தா பரமேஸ்வரனுக்கும் விஷ்ணு மோகினிக்கும் புதல்வனாக இருந்தார்னு சொல்றது லலிதோபாக்கியானத்தில் முதல் அத்தியாயத்தில். பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானைன்னு பெரிய திருமொழியில ஆழ்வாரும் இதை சொல்றார். அதுல தென் மாவட்டங்கள்ல ஆண்களுக்கு சிவனணைந்த பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் பேர் வச்சுக்கிறத பார்க்கலாம். சிவனணைந்த பெருமாள் அப்படிங்கிறதான மூர்த்தி ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து தூத்துக்குடி போற வழியில வல்லநாடுங்கிற ஊர்ல மேகமுடையார் சாஸ்தான்னு ஒரு சன்னதி இருக்கு. அங்க பகவான் சாஸ்தா இருக்கார். அதே மாதிரி திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையிலையும் கச்சனாவிளை ரயில் நிலையத்து அருகிலையும் நெல்ல மாவட்டம் தெற்கு செழிய நல்லூர்லையும் சிவனணைந்த பெருமாள்ங்கிறதுக்கான சன்னதி இருக்கு. அதாவது பரமேஸ்வரனுக்கு அந்த பெயர் சிவன் அணைந்த பெருமாள். இவருக்கு பெருமாளுக்கு இந்த பெயர் சிவன் அணைஞ்சதுனால. ஏஷஹி சம்பத்சரஸ்ய பிரதமாராத்திர் யத் பால்குனி பௌர்ணமாசி, அதாவது பங்குனி மாசம் பௌர்ணமியிலிருந்து தான் சம்பத்சரமானது யுகக்கணக்கு ஆரம்பிக்கிறதாக சதபத பிராமணம் கூறுவதையும் இங்கே குறிப்பிடுறதாக இருக்கு. ரெண்டாவது விஷ்ணு மோகினியோட வந்த சரித்திரம் முதல்ல ஒன்று ஆச்சு. ரெண்டாவது பிக்ஷாடனராக தாருகாவனத்திற்கு பரமேஸ்வரன் போறார். அப்போ கூடவே மகாவிஷ்ணு மோகினி ரூபம் எடுத்து போறார். இந்த சரித்திரத்தை காடந்தேத்தி தலபுராணம், வழுவூர் தலபுராணம், சாஸ்திரு சுப்பிரபாதம், தேவி பராக்கிரமம் அதெல்லாம் இதுல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் சாஸ்தாவானவர் அவதரிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் அங்க சொன்னதாக ஒரு சரித்திரமானது இருக்கு. சிவபெருமான் விஷ்ணுட்ட சொல்றார், அதாவது அன்று நீயும் நமக்கு ஒரு சக்திகான் அன்று தாருகப் தந்தனர் பாங்குற சென்ற பொழுதினும் சேயிழையாயினாய் முன்னை வேதன் முடிந்தனன் போதலும் உன்னோடே வந்துவ போடு கூடினோம் பின்னறிந்த பிரமனையுந்தியால் அன்னையாகி அளித்தனை அல்லையோ. அதாவது நீயும் நமக்கு ஒரு சக்தி. மகாவிஷ்ணு பார்த்து சொல்றார், அன்னைக்கு தாருகாவனத்துக்கு போன போது பெண் வடிவம் எடுத்துண்டாய், முன்பிருந்த பிரம்மனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதாக உன்னோட இப்பொழுதே அடுத்து ஒரு பிரம்மனையும் கொண்டு வரும், நாபியிலிருந்து அவரை பிறப்பிக்க வைன்னு சொல்றார். தாருகாவன ரிஷிகள்லாம் அபிச்சார ஹோமம் செஞ்சு ஒரு யானையை அனுப்ப அதை பகவான் பிக்ஷாட்டனராக வந்தபோது அதை உரிச்சி போட்டுக்கிறார். அதுதான் வழுவூர். இது மயிலாடுதுறைக்கு கிட்டக்க அட்டவீர ஸ்தலங்கள்ல ஒன்னா இருக்கு. அங்க பிரம்மோற்சவத்தும் போது பிக்ஷாட்டனர் மோகினி விக்கிரகங்களோட சாஸ்தாவும் புறப்பாடாரார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதற்கடுத்து மூணாவதா சகன் அப்படிங்கிறதான ஒரு ராட்சசன், அவனுடைய மகனுக்கு பத்மன்னு பெயர். இவனுக்கு சாகினேயன், விருகாசுரன், பானாசுரன், சூர்பகாசுரன்கிற பெயர்லாம் அது சொல்லப்பட்டதாக இருக்கு. அவன் பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் செய்து அவன் தன்னுடைய கையை யார் தரையில வைக்கிறாளோ அவர்கள் எரிஞ்சு சாம்பலா போனோம்னு வரம் கேட்டான். இது வேற யாருக்கும் இந்த மாதிரியான வரம் இல்லாதனால இதை நான் சோதிச்சு பார்க்கணும்னு பரமேஸ்வரன் கிட்டக்கவே அதை அவன் செய்து பார்க்கறதுக்கு வரான். அப்போ தங்கரளிக்காயினுள்ள பரமேஸ்வரன் ஒழிஞ்சுண்டார். சிவகோரிங்கிற குகையில ஒழிஞ்சு கொண்டதாக அப்பைய காவியம்ங்கிறது சொல்றது. அப்போது மகாவிஷ்ணு ஒரு அழகிய மோகினி உருவெடுத்து அவங்கிட்ட நீ இதை போய் ஒத்துக்கலாமோ, அதை எதுக்கு நீ ஒத்துக்கிற, நீ அந்த மந்திரம்னு ஒன்று ஜபம் பண்ணுவே இல்லையா, அப்ப ஞாசம்ங்கிறது என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவனை வஞ்சிச்சு சிகாயை வஷட்டுன்னு தலையை தொடும், சிரசே சுவாகானும் சிகாயை வஷட்டுன்னு தொடும்போது தலையில கை வச்சான். உடனே எரிந்து சாம்பலாக போனான் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அப்புறம் பஸ்மாசுரன்கிறதான பேரும் சொல்லப்பட்டதாக இருக்கு. அப்போ அவன் அழிந்த உடனே சிவன் ஐவரளிக்காயிலிருந்து வெளிப்பட்டு மோகினியை கண்டார். கண்டவுடன் அவருடைய அழகுல மயங்கி அவரை அணைத்து கொண்டதுனால அப்போது பரமேஸ்வரன் கிட்டேந்து வந்ததுனாலையும் சாஸ்தா வந்தார்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மனிதாசுருடைய விருத்தங்கள், வில்லுப்பாட்டுகள், நாடோடிப்பாடுகள்லாம் இந்த வரலாற்றையே சொல்றது. திருஷ்டய மாயாஸ்வரூபம் சிவஹிருதயஹரம் தஸ்மதைதேய சத்ரும் விஷ்ணும் தேவோ மகேஷோ மதன பரவசாத்தாப சம்போகமஸ்மாத் ஜாதம் லோகோபகாரே ஹரிஹரதனயம் தன்வினம் பானஹஸ்தம் வந்தே பூதாதிநாதம் சகலரிபுஹரம் சூரியகோட்டி பிரகாசம்னு அசுரன வெண்ணீராக்கிய மகாவிஷ்ணுவின் மாயாமோகினி உருவத்துட மனச பறிகொடுத்த சிவபெருமான்
அவளோட சேர்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய உபகாரமாக ஹரிஹரதனையனான சாஸ்தாவை கொடுத்தார். அவர் கோடிசூரியன் உதித்த போன்ற ஒளியோடவும் வில்லும் அம்பும் கையிலேந்தி எல்லா பகைவர்களையும் அழிக்கும் அந்த பூதநாதனாக இருக்கார். இந்த தியானம் அவரை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்றது. கருணாகரக் கடவுள் அப்படிங்கிறதான விருத்தத்துல இந்த முழு விஷயத்தை சொல்றார். கருணாகரக் கடவுள் அரணாரிடம் சூர்பகாசுரன் தவமிருந்து கைவைத்த பேர் சிரசுதூய நீராகவே கருதினான் ஒருவரத்தை. பரமகுருவான் ஹரன் சிரசிலவன் கரம் வைத்திடச் சென்றடுத்தான் வள்ளல் ஐவரலையுள் ஒளித்தார் என்று மாலறிந்தோடி வந்து சரசமோகினியாகி அசுரனை வெந்நீராக்கி சம்புவை அணைந்து பெற்ற சந்நிதி பொருளாக வெந்த எங்கள் கண்மணியே, எங்கள் சங்கடம் தீருமையா, சரணமையப்பா சரணமையப்பா என்றுருகும் அன்பருக்கு நீர் சகல சாம்ராஜ்யம் தந்துதவும் தவயோக சித்தாந்த சபரிபீட்டாசிரம ஸ்தானி விஜான குருவேன்னு கொண்டு போய் அப்படி உள்ள முருக இந்த இதை சொல்றார். சில வரவு பாட்டும் போது பகவான் இந்த பஞ்சகத்துக்கு அப்படியே இறங்கி வருவார். அந்திரத்தைவம் திரிபுராந்தகனார் மோகினியை சொந்தமுடனே புணர்ந்தார் சத்தியனும் தான் பிறந்தான் உத்திர நட்சத்திரத்தில் உதித்தவனே காந்தமலை மித்திரஜனம் சூழவே தென்குளத்தூர் ஆதிபனே அப்படின்னு இதே விஷயத்தை மணிதாசர் சொல்றார். எல்லா விதமான வில்லு பாட்டிலையும் பூர்வத்தாலே சிமிட்டி மாயன் பொன்வடிவம் கொண்டபோது கருவத்தால் வல்லரக்கன் தன்னை கொன்ற கோலம் கண்டு மருவித் தவிப்பவரை மயங்கிடுவாள் தானென்று எம்பெருமான் அறியாமல் சங்குவிந்துநாதமதை அறிக்கையுடன் திருக்கரத்தில் ஆழிவண்ணன் எந்தலுற்றார் பங்குனிசேர் உத்திரமாம் நல்ல 18ஆம் பெருக்கத்திலே அருள் பெருகும் நல்ல பௌரணையில் ஐயனவர்தான் பிறந்தார் ஐயன் சொரி முத்தையனும் அழகு பூலா உடையாரும் மாயன் திருக்கரமதிலே ஐயனார்தான் பிறந்தார் அப்படின்னு பூலா உடையார்ங்கிறவர் சீவரப்பேரில் இருக்கார். சொரிமுத்தையன் சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொரிமுத்தையன் கோயிலில் இருக்கிறவர். அதனால இது ஐயப்ப காவியத்திலையும் மோகினியா வந்து பகவான் பரமேஸ்வரன் மூலமா சாஸ்தா வந்ததை சொல்றார். அப்புறம் தாமிரபரணி மகாத்மியத்துல கந்தர்வ தீர்த்த மகிமை அப்படிங்கிறதான 49வது அத்தியாயம். அதுலையும் ஒரு ரிஷி வல்கலர் அப்படிங்கிறதான ரிஷி இமாச்சலத்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கு வந்த ஒரு அரக்கி அவரை இது பண்ணி மாண்டு கண்கிறதான ஒரு குழந்தையை பெற்றுடுறா. அவன் ரொம்ப பலம் பொருந்தியவனாக சிவபெருமானை குறித்து தப்பம் செய்யறான். அப்போ அவனுடைய தபஸ்திர மகிழ்ந்த பரமேஸ்வரன் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கனாலும் தடையின்றி போகணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு மணியவும் கொடுக்கிறார். அது அவனு தலையில இருக்கிறவரை அவனுக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்றார். அப்புறம் அவன் ரொம்ப எல்லாரையும் சிரமப்படுத்தின போது சாதுக்கள் எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரனை சரணடைய பிரம்மணாஜ தபோனிஷ்டாக ரிஷயச்ச வனேஸ்வராக அகஸ்தியம் சரணம் பிராபு பிரஜாபதி மிவ பிரஜா. அதாவது அகஸ்தியர் முதல்ல போய் சரணடைகிறார்கள். அப்போ அகஸ்தியர் எல்லாரையும் சேர்ந்து மகாவிஷ்ணுவை சரணடைய சொல்றார். அப்ப மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து ஒரு அழகிய மோகினியாக வந்து அவனை மயக்கி அவன் தன்னுடைய தலையில இருக்கிற மணியை கேட்கும்போது அதை அவன் கொடுக்க அதுலேருந்து அவனே தன்னுடையதான உயிரிழந்தான் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. அப்பொழுது சாஸ்தாவானவர் வந்தார் அப்படின்னும் ஒரு சரித்திரமானது லோகானுகிரக ஏத்தவே தாவத்தையோ ராவிரபூத் குமாரா கோபி சுந்தரா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சரித்திரமும் இருக்கு. ஹரிஹரர்களுக்கு உலக அனுகிரகத்திற்காக ஒரு அழகிய குமாரன் பிறந்தான் அப்படின்னு சொல்லப்படுறதாக இருக்கு. அதே பிரகாரம் ஹிரண்யாக்ஷனுடைய புத்திரன் விரோச்சனன் இவன் சூரியனை பூஜித்து ஒரு கிரீடத்தை அடையிறான். அந்த கிரீடம் அவனது தலையில இல்லாத சமயம் யாராவது அவனது தலையை தொட்டா அவனுக்கு மரணம் நேரும்னு இருக்கு. அவன் நிறைய சிரமங்களை ஏற்படுத்துறான். அப்ப மகாவிஷ்ணு ஒரு மோகினியாக வந்து அவனுடையதான கிரீட்டத்தை ஸ்நானம் நீ என்ன ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் மறந்து போய் கழட்ட மோகினி என்ன தேய்க்கிற சாக்கில் அவனுக்கு தலையில கை வைக்க அவன் தலை பிளந்து மாண்டான்னு ஒரு சரித்திரம் இருக்கு. அப்ப பரமேஸ்வரன் மூலமா சாஸ்தா அவதாரம் பண்ணார்னு இருக்கு. அதனால இந்த ஹரிஹராத்மஜன்கிறதான சொல் வந்த இடங்களும் ஹரிக்கு மரணக்கும் பிறந்தவர்ங்கிறதான பாடல்களும் எத்தனையோ இடங்கள்ல நிறைய அர்த்தங்களோட இருக்கிறதா இருக்கு. ஹரிஹரபுத்திர ஐயனார் ஸ்ரீலங்காவில் அனலை தீவுல சுயம்பு மூர்த்தியாக பூர்ண புஷ்கலா சமேதராக இருக்கார். இந்த மூர்த்தி சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியிலிருந்து எப்படியோ கடல் கடந்து மிதந்து வந்து இந்த தீவை அடைஞ்சதாக சொல்லப்படுறது. இங்கே சிவாகம முறைப்படி வருஷமும் உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில் ஊஞ்சல் பாட்டிலையும் நந்தவன வாவிமணி நாடுங்காடும் நல்லவனாய் பூவலகை காக்க வேண்டி சங்கரனார் மோகினியாம் அரியோட சாந்தி மிக அவதரித்த காந்தமூர்த்தி அப்படின்னு இருக்கு. ஹரதத்தா சிவாச்சாரியால் சிவோத்கர்ஷமாக ஒரு விசேஷமான பஞ்சரத்னம் பண்ணினார். ஸ்லோக பஞ்சகம்னு பேர் அதுக்கு. அதுல சாஸ்துஹு சம்பாதகத்வாத்து அபிச்ச பசுபதி சர்வதேவ பிரகிருஷ்டா, பெண்ணருவம் எடுத்த மாதவனுடைய கர்ப்பத்திலேருந்து சாஸ்தா பிறக்கும்படி செய்த பசுபதியே எல்லா தேவதைகளுக்கும் மேலான தேவர்னு சொல்றார். அப்புறம் திவ்யமங்கள தியானத்திலையும் தேவியினுடைய தியானம் இது ஸ்ரீவித்யோபாசகர்கள் காத்தால் எந்திரிச்சோன்னு பண்ணக்கூடியது. அதுல
கணபைர் வீரபத்ரைஷ்ச வடுகைஹி க்ஷேத்திரபாலகைஹி சுகுமாரைஹி குமாரைஷ்ச ததா ஹரிஹராத்மஜைஹி அப்படின்னு கொண்டு போய் அங்கே போட்டிருக்கார். சாஸ்தா அஷ்டகத்திலையும் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரியன்னும், அதே மாதிரி சாஸ்தாவனுடைய நிறைய மந்திரங்கள்லையும் ஹரிஹர புத்திரங்கிறதான பேரும் சொல்லப்பட்டிருக்கு. நமஸ்கார ஸ்லோகங்கள்லையும் ஓங்காரமூர்த்தி மார்த்திக்னம் தேவம் ஹரிஹராத்மஜம்னு சொல்லியிருக்கு. அதனால சுவாமிய பாண்டவர் சகாயனுக்கும் தாண்டவராயனுக்கும் புத்திரன். பாண்டவர் சகாயன்னா மகாவிஷ்ணு, தாண்டவராயன்னா நடராஜா, இவருக்கு பிறந்தவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் குமரகுருவர சுவாமிகள் காசி கலம்பகத்தில் சொல்லியிருக்கார், கந்தபுராணத்தில் மாசாத்தன் தளிப்படலத்தில். அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அருணகிரிநாதருடைய குரு வகுப்பில். இதை பற்றி ஆசிரியர் சாஸ்தா கோபாலையர் சொல்லும்போது சொன்னார். அதாவது நமக்கு திருப்புகழ்ங்கிறது அத்வைத்தமான ஒரு கிரந்தம். ஏன்னா எல்லா தேவத்தைகளையும் ஸ்துதிக்கக்கூடியது. இதில் நம்ம சாஸ்தாவை அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரான்னு அவருக்கு ரொம்ப சந்தேகம் இருந்தான். அப்போது திருப்புகழை தன்னுடைய பிராணனாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டவுடனே ஏன் இல்லை, இதோ இங்கேயே இருக்குது, அங்கே குழு வகுப்பில் இருக்கு பாருங்கன்னு சொன்னாராம். இதை சமீபத்தில் கூட அடியனை பார்த்தபோது சொன்னார். மிடலிரை இரளரி விமலர்கள் அருள்சுதன் வியந்து விரைவாய் நயந்தொருபால். அதாவது வலிமை வாய்ந்த இறைவனாகிய சிவபெருமானுக்கும் வீரம் நிறைந்த திருமாலாகிய மூர்த்திகள், பரிசுத்தமான இந்த ரெண்டு மூர்த்திகளுக்கு ஹரிஹர சுதன் ஒத்துன்னு ஒரு குழந்தை இருக்கார், அவர் ஒரு புறம் இருக்கார். இது சுப்பிரமணிய சுவாமியுடைய தர்பாரை வர்ணிக்கும் போது அவர் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி குரு நமச்சிவாயர்ங்கிறவர் நமச்சிவாய மாலைன்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் மோகினி வடிவம் கொண்ட முகில்வண்ணன் தன்னை சேர்ந்து சோகமில் ஐயனாரை தோற்றினோய் அப்படின்னு எல்லா பெரியவர்களும் இதை சொன்னதாக இருக்குது. நம்ம தமிழுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய இரட்டை புலவர்கள் தெய்வீக உலாலையும் மோகினி பால் நாடும் எழிற்சாத்தனை முன் நல்கினரால் அப்படின்னு அவரும் சொல்கிறார். அப்புறம் சாஸ்தா மூலமந்திர திருசதி ஆரம்பமே ஓஷதீசான சூடாங்க ஹரிமோகினி சம்பவகான்னு கொண்டு போய் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஹரிஹர சூனுன்னு பகவானுக்கு பேர் நிறைய இடங்கள் அமையிறது. இத்தனை விசேஷங்கள் சேர்ந்து இந்த ஹரிஹராத்மஜன்கிற ஒரு திருப்பெயருக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கிறதுனால அத்வைத தத்துவமா, தாரக பிரம்மமா, சிவவிஷ்ணு பேதம் இல்லாதவரா, ஆதிசங்கர பகவத்பாதுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவரா, நம்ம எல்லாருக்கும் சுவாமியா இருக்கக்கூடியதான சாஸ்தா ஹரிஹராத்மஜன்கிறதான சீரோன சிறப்பு பெயரோடு விளங்குகிறார்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.